ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிறது மாதிரி ப்ரெட்டும் பாலும் வச்சு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மலான சாண்ட்விச் ப்ரெட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ரெட்டை 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் இந்த ப்ரெட்டை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லா ப்ரெட்டையுமே நான் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கிறேன். நெய்யெல்லாம் நல்லா உருகிய பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே இதில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுங்க. ப்ரெட்டுங்கிறதுனால இது கொஞ்சம் சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இதை அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதில் நெய் யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நெய்க்கு பதிலாக வெண்ணெயில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா பிரெட் ஸ்லைசஸுமே நான் நல்லா கோல்டன் கலர் வரது வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்த ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நான் ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்துருக்கிறேன். நல்ல திக்கான பால். தண்ணீர் சேர்க்காமல் பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான கஸ்டர்ட் மிக்ஸர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கலக்கி விடுறேன். தண்ணீருக்கு பதிலாக பால் யூஸ் பண்ணி நம்ம இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ பால் பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பாலை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே கண்டினியூஸாக 2 நிமிடம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் லைட்டாக திக்காக ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப திக்கெல்லாம் வேண்டாம், லைட்டாக திக்கானாலே போதும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விடலை அப்படின்னா லைட்டாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கை எடுக்காமல் 2 நிமிடம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த அளவு திக்னஸ் போதும். இதோட திக்காக வச்சோம் அப்படின்னா ரொம்ப திக்காயிடும். அதனால லைட்டான திக்னஸே போதும். அடுத்து நான் இதில் 1/4 கப் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சர்க்கரைக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையெல்லாம் பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கூட 1 நிமிடம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதுனால இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் இதில் கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்குறேன். நான் இதில் பாதாம், பிஸ்தா கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸ் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதில் நட்ஸ் சேர்க்குறதுனால இந்த கஸ்டர்ட் மில்கோட டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதை எதில் செட் பண்ணுறோமோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிரெட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் லேயராக லைட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் கஸ்டர்ட் மில்கை நான் கொஞ்சமாக விடுறேன். இந்த பிரெட் எல்லாமே முழுகிற அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அடுத்த லேயர் பிரெட் வச்சிடலாம். மறுபடியும் நம்ம இதில் கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அடுத்த பிரெட் லேயர் வைக்கிறேன். மறுபடியும் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கஸ்டர்ட் மில்க் சேர்க்குறேன். இந்த ஸ்வீட்டை நம்ம சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடாக சாப்பிட்ற நேரம் பிரெட் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இனிப்பாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிறது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.